வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸ். நமக்கு பவர் கிரிட்ல இருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 8/9/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. இது எல்லாமே சவுத்தர்ன் ரீஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கர்நாடகா ரீஜியனில் வந்து 46 வேகன்சி இருக்குது. அதுக்கடுத்தது தமிழ்நாடு புதுச்சேரி ரீஜியனில் வந்து நமக்கு 42 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேரளா ரீஜியனில் வந்து 13 வேகன்சி இருக்குது. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது எப்படியும் ஒரு 100 வேகன்சி இருக்குது. ஸோ விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான ட்ரைனிங் லொகேஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20 இடத்துல கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த இடம் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல நீங்கள் ட்ரைனிங் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ எலக்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து கிராஜுவேட் எலக்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பிஇ பிடெக் பிஎஸ்சி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ஏதோ ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கிராஜுவேட் சிவில் ட்ரேடில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் பிஇ பிடெக் பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பிஇ பிடெக் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கலாம். ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்கள் எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கூட முடிச்சிருக்கலாம். அடுத்தது சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்கள் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா ரூரல் டெவலப்மெண்ட் அல்லது மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கலாம். அடுத்தது லா எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து நீங்கள் லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது 3 இயர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை 5 இயர்ஸாக இருந்தாலும் சரி. அடுத்தது பிஆர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் பிஎம்சி படிச்சிருக்கணும். அதாவது பிஎம்சிங்கிறது பேச்சுலர் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன். இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் கூட படிச்சிருக்கலாம். இதுக்கு ஈக்குவலான கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 9/9/2024 8/9/2024 இந்த இன்பிட்வீன் கேப்பில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் இதுக்கு பின்னாடி பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதில் 2 போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு www.powergrid.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எந்தவித அப்ளிகேஷனும் ஃபீஸும் இல்லை, ரிட்டன் எக்ஸாமும் இல்லை, இன்டர்வியூவும் இல்லை. டேரெக்டாக உங்களை ரேஷியோ கணக்கில் செலக்ட் பண்ணி அவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது வந்து டெம்பரரியான போஸ்ட் தான். ஸோ விருப்பப்பட்டால் மட்டுமே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.